பாரேன். ரஜினி வந்துட்டு ஏதாவது வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு ரஞ்சித் படத்துல நடிச்சு இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்துட்டு தெரிவிப்பாப்ல. எப்பன்னா பாலிடிக்ஸ்க்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு. தளபதி வந்துட்டு ஒரு ஈவன் தோ ஹி வாஸ் born into a கிறிஸ்டியன் ஃபேமிலி. அவர் வந்துட்டு ஹிந்துஸத்தையும் எம்ப்ரேஸ் பண்றாரு. இப்ப இஃப்தார் பார்ட்டியும் ஹோல்ட் பண்றாரு. இவ்வளவு பெரிய பர்சனாலிட்டி தமிழ்நாட்டுல டெவலப் ஆகுறது வந்துட்டு அவங்களோட ஐடியாலஜிக்கு எதிரானது. அதனாலதான் அவர் வந்துட்டு அந்த கிறிஸ்டியன் சொல்லி அவரோட ஐடென்டி கார்டு, அவரோட போஸ்ட் பாலையா இவருக்கு எல்லாத்தையும் உங்க எடுத்து கட்சி போட்டு தானே? பாலையா இவர் கட்சி தான். இவங்க கட்சி இல்ல, அவரு வந்து அலைன்ஸ்ல இருக்காங்க. தெலுங்கு தேசம் பார்ட்டி இப்போதைக்கு அலைன்ஸ்ல இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. தளபதி வீட்டுக்கு வெளியவே வந்து விநாயகர் சிலையும் இந்த பக்கம் வந்து மேரி மாதா சிலையும் வச்சிருக்காரு. பட பூஜையில வந்து என்ன பண்ணாலும் அது அவங்களுக்கு தூங்கவே முடியாது. நாமெல்லாம் இந்த சாதிக்கு இவன், இந்த மதத்துக்கு இவன் சொல்லிட்டு ஒண்ணு கூட்டணி கட்சியா வச்சுட்டு இருக்கிறோம். இவர் அத்தனை கூட்டணி கட்சியும் சேர்ந்த ஒரு உருவமா மொத்தமா வந்து நிக்கிறாரு. எனக்கு வந்து முஸ்லிமுக்கு இவன், இதுக்கு இவன், அதுக்கு இவன். நமக்கு வந்து ஆதரவாளர்கள் வர்றாங்க. இவங்க ஓட் பேங்காவே வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னாக்கி எனக்கு வந்து கொங்குவா, எனக்கு ஒருத்த வேணும், எனக்கு வந்து தேவ. அதாவது எப்படின்னா திமுக வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னாக்கி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல அன்னியூர் சிவாவா எம்எல்ஏ அவர் அங்க இருந்து கூட்டிட்டு வந்து இங்க பிரச்சாரம் பண்ண வைக்கிறாங்க வன்னியர் பெல்ட்ல. ஏன்னா இங்க பாமக இருக்குது அதுன்னு சொல்லிட்டு. ஆனா எங்க அப்பா வந்து வன்னியர் சங்க தலைவரா இருந்தாரு, இது பண்ணாரு, திமுக தான் அதை அங்கீகாரம் பண்ணுச்சு. அப்பட்டமான ஜாதி அரசியல் இது நம்ம தலைவருக்கு வந்து தேவைப்படலை அப்படிங்கிற இந்த மாதிரி எப்படி ஒருத்தன் வந்து அத்தனை சாதி, அத்தனை மதம், எதுலையுமே வந்து irrespective ஆஃப் எனி காஸ்ட், creed, ரிலீஜன் எதுலையுமே அடங்காத ஒரு ஒரு இந்த ரேர் பீஸ் வந்து கிடைக்காது. இதெல்லாம் நம்மளுக்கு கற்பனையிலேயே எட்டி பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு தூக்கம் வராம வந்து பிதற்றிட்டு தெரியறதுதான் இது. அண்ணாமலை மத அரசியல் ஆரம்பிப்பான். மத அரசியல் இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிட்டானுங்க. இல்ல, ரெண்டாவது இன்னொரு விஷயம், அதாவது நம்ம மாநாடுல வந்துட்டு கொள்கை தலைவர்களை அறிவிச்சோம் தெரியுமா? அப்போ இவன் வந்துட்டு லண்டன்ல இருந்தான். லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னான். இப்பெல்லாம் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க வந்துட்டு அவியல் பாயசம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஏதோ ஒன்று ரச சாதம், அவியல் சாதம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றாங்க இத்தனை கொள்கை தலைவர்கள் வச்சுட்டு. சரி, நாங்கள் இதை மாதிரி சாப்பிட்றோம், ஓகே. உங்களுக்கும் திராவிட கட்சி தலைவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக வந்துட்டு கோயம்புத்தூர்ல மோடி ஓட்டு கேட்டு வரும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டோ வச்சுட்டு மாலை போட்டுட்டு இருந்தீங்க? உங்க பிரச்சார மேடையில எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட போட்டோ வச்சுட்டு எதுக்கு நீங்க மாலை போடுறீங்க? அலையன்ஸ் கிடையாது, அலையன்ஸ் கிடையாது, இந்த இதுல அலையன்ஸ் கிடையாது. 2024 ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் யூஸ் பண்ணாங்க. ஆமா மோடி கோயம்புத்தூருக்கு வரும்போது மோடி மைக்லயே பேசினா அப்படியே ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஏன்னா ஏடிஎம்கே தான் தனியா பார்த்து. அதுதான் சொல்றேன், இவங்க ஓட்டுக்காக, அதாவது ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரல, கெஞ்சி பார்த்தானுங்க, காலில் விழுந்து பார்த்தானுங்க, வரல. இப்போ அந்த ஓட்டை வந்துட்டு எப்படியாவது மாத்திரம்னா என்ன பண்றது? ஜெயலலிதா போட்டோ ஒன்ட்டு வந்துட்டு தீர்ப்பு வந்த போட்டோ, அவங்க போட்டோ வந்துட்டு நீ வைக்கிற, திராவிட கட்சி தலைவர்களோட போட்டோவை வச்சு நீ மாலை போட்டுட்டு இருக்க. வெக்கமா இல்லையா? வெக்கம்ங்கிறதே ஒண்ணும் கிடையாது. இல்ல 6 தடவை 7 தடவை வந்தாரு மோடி. ஓகேயா, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல, ஒரு சீட்டு கூட. பிரைம் மினிஸ்டர் வந்தே நடக்கல. இதெல்லாம் இனிமே இவனுங்க எல்லாம் என்ன சொல்றது? ஏன்னா அது உங்களுக்கு பல்லடத்துல வந்துட்டு திருப்பூர் கம்பெனில திருப்பூர் பனியன் கம்பெனில கூப்பிட்டு பாக்கு போடுறவனை கூப்பிட்டு நீங்க கூட்டத்தை கூட்டினா அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க? அங்க உண்மையான தமிழ் மக்கள் கூட்டம் வந்திருந்தா ஓட்டு போடுவோம். ரோட் ஷோ நடத்துனீங்க, மக்கள் வந்துட்டு உங்க கார் கூடயே சேர்ந்து ஓடி வரான். இதுதான் உங்களோட ரோட் ஷோ. நாங்க ரோட் ஷோ எல்லாம் தேவையில்லைங்க, லைவ் ஷோ நடத்துவோம். எங்களை பாக்குறதுக்கு பாலத்துல குடும்பமா கை குழந்தையோட நின்று எங்க தளபதியோட ஒரு கிளிம்ஸ் கிடைச்சிடாதான்னு பாக்குற மக்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிகம். இன்னைக்கு தேதிக்கு தமிழ் தளபதியை தவிர்த்து எல்லாருமே கூட்டத்தை கூட்டணும். எங்களுக்கு கூட்டம் கூடும். இதுதான் உங்களுக்கும் எங்களுக்குமான வித்தியாசம். அது ஒண்ணும் இன்னைக்கு நேத்து சேர்ந்தது இல்ல. அதெல்லாம் 30 வருஷமா அவர் கூடவே அவர் சொல்ற கருத்துக்கெல்லாம் கேட்டு வளர்ந்த கேக்குறான். இந்த அயோக்கிய பைய கேக்குறான். அந்த மாதிரி வந்து 30 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? 30 வயசுலயா? 25 வயசுல இருந்து அவர் தன்னால முடிஞ்சதை இந்த சொசைட்டிக்கு பேசிட்டு தான் இருக்கிறாரு. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சுட்டு. நான் சொல்றேன் 30 வயசுல பிரச்சனை, 30 வயசுல நீ எங்க இலங்கை தமிழர்களுக்காக போராடிட்டு இருந்தாரு. இலங்கை தமிழருக்காக போராடிட்டு இருந்தாரு. இன்னொரு விஷயம் சொல்றேன், 2002 குஜராத்ல இனப்படுகொலை செஞ்சப்பவும் சரி, குஜராத் அந்த பூகம்பமும் வந்ததும் சரி, பூகம்பம் வந்தப்போ அவர் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிதி கலெக்ட் பண்ணி வந்துட்டு அங்க அனுப்பிச்சு விட்டாரு. நீ எங்க இருந்த
சொல்லு, நீ எங்கடா இருந்த அண்ணாமலை? நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அரவக்குறிச்சியில. உங்க அப்பா மாதிரி எஸ்ஏசி வந்து வெல்தி ஆள் ஏ கிடையாதுப்பா. எஸ்ஏசி வெல்த்தி வந்து கீழ இருந்து ஆளுலாம் மேல டைரக்டர் வெல்த்தி ஆனாரு. ஆளுலாம் கிடையாது. இல்ல அவருமே இல்ல இப்ப வெயிட் அத பண்ணுங்க, நான் சொல்லல, சொல்லிடுறேன். அவன் உங்க வேற விஷயத்த ஓ சொல்லிட்டான். சொல்லு. நீ காலேஜ்ல படிக்கும் போதே உங்க அப்பாவுக்கு வந்து 70 ஏக்கர் 60 ஏக்கர் வந்து லேண்ட் இருந்ததுன்னு பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து எஸ்ஏசி பெரிய இன்னைக்கு ஆள் இல்ல. அண்ணாமலையுடைய இது என்னங்கிறது எல்லாருமே தெரியும்ல, எடுத்து போடுறாங்கல்ல. ஆமா. எவ்வளவு பெரிய ரிச் 112% மேன், ஷூட் அப் ஆயிருக்கு அவரோட எவ்வளவு பெரிய ரிச் அசையும் மேன். அசையா வெறும் இங்க சொத்து. வந்து எத்தனை வருஷம் இருக்கும் தமிழ்நாடு இதுல 5 years 4 வருஷம் ஆமா அவ்வளவுதான். 5 வருஷம் அவ்வளவுதான். அதாவது 2021க்கு ஃபீல் பண்றாங்க மேசிவ் ம். லாஸ். அப்புறம் வந்துட்டு 24க்கு வந்துட்டு எம்பி கேண்டிடேட்டா போய் கோயம்புத்தூர், அதாவது தமிழ்நாடுல பாஜக ஹார்ட்லேண்ட் என்று கூறப்படுகிற கோயம்புத்தூர்ல போய் நின்று தோக்க வேண்டியது சாரிடா கவிங்க. அப்புறம் வந்துட்டு திரும்ப 26க்கு எம்எல்ஏ கேண்டிடேட்டா வர வேண்டியது. எப்படி தெரியுமா இருக்கு செய்ய ப்ரோ? கிளியர் மோட்டிவே இல்ல. தன்னை வந்துட்டு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன்னு தெரியல. இங்க ஓ நின்னா 3 ஜெயிச்சிருவோமா, தேர்தல் இல்ல அங்க 3 நின்னா தேர்தல் சந்திச்சிட்டானா? 19 நயினா 21 நாகேந்திரன் எம்எல்ஏ இருக்கிறவரை மறுபடியும் எம்பியா நிக்க எம்பி நிக்க வச்சாங்க. வச்சானுங்க. ஏன்னா வேற ஆளு கேண்டிடேட் இல்ல. கிடையாது, கேண்டிடேட் அதான். ஒருவேளை அவர் இதெல்லாம் ஜெயிச்சுட்டாருன்னு ஒரு வையேன், ஆளு. திரும்ப எம்எல்ஏ ரிசைன் பண்ணணும் அவரு. ஆமா இதெல்லாம் ஒரு கட்சின்ட்டு இதை தூக்கிட்டு வேற வந்து இல்ல நம்மகிட்ட பேசிட்டு இருக்கானுங்க. இவங்க அவங்க என்ன தமிழிசை தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் கவர்னர் போஸ்ட் எல்லாம் post. ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்களே. ஆமா கவர்னர் போஸ்ட் ரிசைன் பண்ணாங்க. சரி, ஐயோ தனியா நிக்கிறோமே, 20 கேண்டிடேட் தேத்தணுமே, என்ன ஏய் பண்றது? இவனுங்க சரி, ரைட்டா. காசு பணத்தை வச்சுக்கிட்டு இந்த ஜாதி கட்சிகளை வந்துட்டு சசிகலா டிடிஎஸ் ஆமா. பாமக இப்படி ஜாதி கட்சியை உள்ள தூக்கி போட்டுட்டு வந்துட்டு இவனுங்க வைக்கிறது. அப்புறம் நம்மளும் பெரிய ஆளை இதையும் காமிக்கிறது, வச்சுக்கிட்டு ஆமா. ஏடிஎம்கே வளைச்சு போடுறதுக்கு வேலுமணி பாக்குறது. எஸ் ஏடிஎம்கே வளைச்சு மொத்தமா விழுங்கி வந்தாலும் இது திமுக அதுக்கு நல்ல இடம் கொடுக்குது. அதுதான் ப்ரோ இப்போ நல்ல இடம் இல்ல அதுதான் ப்ரோ இப்போ இவனுக்கு பயங்கர காண்டு. அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே இருந்தது, இப்போ நம்ம ஏடிஎம்கே எப்படியா வளைச்சு போட்டு ஏதாவது ஒன்று சொல்லி வளைச்சு போட்டோம்னா டிஎம்கே எதிர்ப்பு ஓட்டலாம் நமக்கு வந்துரும்னு நினைச்சிட்டு இருந்தானுங்க. இங்க இப்போ தளபதி சொன்ன மாதிரி தான், இப்போ அதெல்லாம் முடியாது. இங்க அதை வந்து கெடுக்கைக்கு ஒருத்தன் வந்துட்டானே, ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ அவனுக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது, இவனுக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அதே மாதிரி இந்த மும்மொழி கொள்கையை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் கேட்குறேன், எனக்கு நான் ஒரு டவுட்டாகவே கேட்குறேண்ணே. அதாவது இப்போ அண்ணாமலைலாம் என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு விஜயோட பிள்ளைங்க எங்கே படிக்குது, விஜய் ஏன் தனியாக ஸ்கூல் வச்சிருக்காரு, இதெல்லாம் கேட்குறாரு. சரியா, சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சிருக்காரு அவங்க. சரி இருடா நான் சொல்கிறேன்டா, விஜய் இருடா நானே சொல்கிறேன்டா. இல்லை நான் கேட்குறேன், அஜித்தோட குழந்தைங்க என்னங்க படிக்கிறாங்க, சூர்யாவோட குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க, அண்ணாமலையோட பையன்லாம் எங்கே படிக்கிறான், ஹெச் ராஜாவோட பேரன் பேத்திங்க எங்கே படிக்கிறாங்க, இதே மாதிரி பிஜேபி தலைவரோட பசங்க எல்லாம் எங்கே ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்க டீச்சராக வேலை பார்க்குற ஹெச்எம் டீச்சர்ஸோட குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்க? இதுக்கு நீ பதில் சொல்லு. கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்ஸே அவங்க பிள்ளைங்களை வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்களா? ஏன் சேர்க்கல? எக்ஸ்ட்ராவா ஒரு லாங்குவேஜ் சொல்லி தராங்கட்டா சிபிஎஸ்சில சேர்க்குறாங்க. 2000 ரூபா கொடுத்தா வந்துட்டு டியூஷன் கத்துக்கலாம், 2 மாசத்துல கத்துக்கிடுவானுங்க. அதுக்கு 1,00,000 ரூபாய் 80,000 கட்டி அவங்க வந்துட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல சேர்க்குறாங்க. ஸ்டாண்டர்ட் சரியில்லடா முட்டா பையில. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டாண்டர்ட் சரியில்லை, அந்த ஸ்டாண்டர்டை சரி பண்ணு. சரி, நீ அதாவது ஸ்டாண்டர்டுக்காக வந்துட்டு போனோம்னீங்களா, அந்த ஸ்கூல்ல என்ன கைட்லைன்ஸோ அது சிபிஎஸ்சி சிலபஸ்க்கு உட்பட்டு அதுல என்ன இருக்குதோ அதுதான் படிக்கணும். அவங்க பிள்ளை ஹிந்தி படிக்குது, என்னமோ ஹிந்தி படிக்கிறதுக்காகவே அந்த ஸ்கூல்ல எல்லாம் போய் சேர்த்து விட்ட மாதிரி ஹிந்தி படிக்குது. நீங்க சொன்னதுதான் கரெக்ட். அந்த ஸ்டாண்டர்டுக்காகவும் கொஞ்சம் குவாலிட்டி ஆஃப் இதுக்காகவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இதுக்கு தரங்கள் வந்து பத்தலை அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க உங்களுக்கு விருப்பமான இடத்துல சேர்க்கிறாங்க, அவங்க வசதியை பொறுத்து சேர்க்கிறாங்க. ஹிந்தி படிக்கிறதுக்காகவே அந்த ஸ்கூல் மலுமட்ட பயல ஹிந்தி படிக்கணும். ஹிந்தி இதுல சபால பிரச்சார சபால படிக்கலாம், ஒரு டியூஷன்ல படிக்கலாம். விட்டுட்டு ஆமா விட்டு போலாம். ஹிந்தி படிக்கிறதுக்காகவே சிபிஎஸ்சி சிலபஸ்ல போய் சேர்ந்த மாதிரி உட்கார்ந்து கூவிட்டு இருக்கிறான். இவன் தான் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறான். சரி, இப்போ வந்துட்டு மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்தின யாரும் சிபிஎஸ்சில படிச்சிட கூடாது. அவுட் ஃபுல்லா ஹிந்தில ஹிந்தி படிக்கிறாங்க. ஹிந்தி படிக்கிறதுக்காக அந்த ஸ்கூல்ல சேர்ந்திருக்காங்க. அந்த ஸ்கூல்ல சேர போன இடத்துல அங்க ஹிந்தி இருக்குது, அவ்வளவுதான். நான் உங்களுக்கு சொல்றேன் சுரேஷ் ப்ரோ, சரி ப்ரோ, அது ஒரு ஹியூமன் எமோஷன் ட்ரிகர் பண்றது, அதாவது ஃபோமோன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். என்னன்னா மக்கள்கிட்ட வந்துட்டு இவங்க எல்லாம் பசங்களை படிக்க வைக்கிறாங்க, நீங்க தான் உங்க பசங்களை படிக்க வைக்காம தவிர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்ற ஒரு ஃபியரை வந்துட்டு மக்கள் மனசுல இன்ஸ்டில் பண்றதா நினைப்பு. முட்டாப்பே அவங்களே நல்லா தாண்டா படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியும் தெளிவா மக்கள் வந்துட்டு எதை எடுத்துக்கணும். நீ பண்ற கேவலமான பாலிடிக்ஸ் இல்ல நீ வந்துட்டு என்ன நினைக்கிறியோ அதை மக்கள் வந்து என்னைக்குமே எடுத்துக்க போறது கிடையாது. கேவலம் அராஜகம் அடிதடி ரவுடித்தனமான பயலா மாறிட்டு இருக்கிறான் தமிழ்நாடு அரசியல்ல. எதை எடுத்தாலும் இப்ப உதாரணமா பிடிஆர் வந்துட்டு ஒண்ணு சொல்றாருன்னு ஏன், நமக்கு வந்து திமுகவோட கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், திமுக மீது வந்துட்டு விமர்சனங்கள் இருக்கலாம்.
அந்த கருத்து நம்மளுடைய கருத்தும் சரிதான் அப்படின்னு சொன்னா அந்த கருத்து சரிதான், அவ்வளவுதான். அந்த தட் பர்டிகுலர் மேட்டர்ல அந்த ஒப்பீனியன் கரெக்ட் தான். பிடிஆர் வந்து இருமொழி கொள்கைகளை பத்தி அவர் சொல்றாரு. நீங்க எதுக்கு படிக்கணும்னு சொல்லுங்க. நாங்க என்ன தோத்து போயிட்டோம். சக்சஸ்ஃபுல்லா நாங்க போய்க்கிட்டு இருக்கும்போது நீங்க ஃபெயிலியர் ஃபார்முலாவை கொண்டு வந்து நீங்க எங்க மேல திணிச்சீங்கன்னா எப்படி? சக்சஸ் ரேட் நாங்க எதுல பின்தங்கிட்டோம்? என்ன பேராமீட்டர், என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நாங்க பின்தங்கி இருக்கோம்னு சொல்லி. பிடிஆர் பையன் எங்க படிக்கிறே அவர் கேட்கறதுக்கு பதில் இருந்தா சொல்றா. பிடிஆர் பையன் எங்க அதுதாங்க படிச்சா உனக்கு எங்க என்னடா? யார் எந்த ஒரு கேள்வி தனி மனிதன் கேட்டாலும் இந்த ஒரு பதில வச்சுக்கிட்டு வந்து இந்த கேள்வியை வச்சுக்கிட்டு ஒரு மடக்கிற மாதிரி. மாநிலத்துடைய சரி, இப்ப நான் லாங்குவேஜ் கேக்குறேன், பாலிசியும் இல்ல இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்தின ஸ்டேட்ல பிஜேபி தலைவரோட பசங்க இப்ப எங்க படிக்கிறாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்துட்டாங்களா? சொல்லு. ம். அவங்களும் இப்போ நியாயம்தான். அவங்களும் இப்போ வந்துட்டு பிரைவேட் ஸ்கூல், ஏதோ ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சிபிஎஸ்ல தானே படிக்கிறாங்க. இல்ல ஏன் வந்து உத்தரப்பிரதேசலயும் பீகார்லயும் 3வது மொழியா என்ன சொல்லி கொடுக்குறாங்க? தமிழ் சொல்லி கொடுப்பாங்களா? வாத்தியார் வச்சிருக்காங்களா? குஜராத்ல, உத்தரப்பிரதேசல, ராஜஸ்தான் இல்ல அது பிராக்டிகலி பாசிபிளா சையத் ப்ரோ. குஜராத்ல வந்து ஒரு தமிழ், குஜராத்தை விடுங்க, உத்தரப்பிரதேஷ்ல வந்து ஒரு ரிமோட்டான இடத்துல வந்து ஒரு தமிழ் ஃபேமிலி இருக்கு, ஓகேவா? அங்க ஏதோ சின்ன பிசினஸ் பண்றாங்க. அவங்க பசங்க தமிழ் கத்துக்கணும்னு அங்க இருக்க ஸ்கூலுக்கு போனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் வந்து நடக்குமா? அங்க ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ண முடியுமா? ரிசோர்ஸை கொடுக்க முடியுமா? நடக்காது. சோர்ஸ் பண்ண முடியுமா இங்க இருந்து ஒரு டீச்சரை? என்ன பிடிஆர் கேட்டா லாஜிக்கோட பேசிட்டு பிடிஆர் இருக்காங்க. எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? விஜய் கேட்டா விஜய் வந்து ஆ எந்த ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாரு? சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு ஹிந்தி பிரச்சார சபா ஹிந்திக்காகவே அந்த ஸ்கூலை கட்டி இந்திய வழக்கத்துக்காகவே அந்த ஸ்கூலை வந்துட்டு உருவாக்கி இது பண்ண மாதிரி பைத்தியகார முண்டம் இப்படிதான் பேசுது. என்னமோ டெய்லி வந்து பிராத்மிக்கு மதியமா ராஷ்டிர பாஷா இதெல்லாம் எழுதுற மாதிரி தான் இவனுங்க பேசுவானுங்க எல்லாரும் ஹிந்தி படிச்சுக்கிட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, இங்கேருந்து நார்த் இந்தியாவுக்கு வேலைக்கு போகிறோம், அப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அங்கே சர்வைவலுக்குனா அது கற்றுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே இருக்கும்போது எதுக்குடா எங்களுக்கு இன்னொரு லாங்குவேஜ்? நாங்கள் தான் இங்கே இருக்க போகிறோம், வெளியில் போனால் கற்றுக்க போகிறோம், என்ன இப்போ அவசரம் எங்களுக்கு? நியாயமா வந்து இண்டிவிஜுவல் மும்மொழி நீடுக்கும் கொள்கை ஸ்டேட் மும்மொழி கொள்கையில பாலிசிக்கும் தமிழ வித்தியாசம் தெரியாது. இல்ல புரியுதா? மும்மொழி கொள்கையில அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இது வந்து ரொம்ப பெருசா வந்து இது பண்ணாத கூட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான், ஒரிசா இந்த மாதிரி இடங்கள்லாம் தமிழை கட்டாய பாடமா வச்சு வைக்கணும். ஏன்னா உங்க ஆட்கள்லாம் இங்கதான் கம்ப்ளீட்டா வேலைக்கு வந்துட்டு இருக்கிறானுங்க. அப்ப நீங்க தான் மும்மொழி கொள்கையை அடாப்ட் பண்ணி அதுல தமிழை கட்டாய பாடம் இல்ல இருமொழி கொள்கையாவது வச்சு அது உள்ளக்க ஹிந்தியை தூக்கிட்டு தமிழை கட்டாய பாடமா வைங்கடா. தற்குறி பயில்கடா. வேலை தேடி இங்கதானே வந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு அதே லாங்குவேஜ் மாதிரி அழிச்சிட்டா ஒரு இனத்தை அழிச்சிடலான்ற நோக்கம் தான் இது. இல்ல இவங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இன்னைக்கு எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருச்சுன்னா, தாளமுத்து நடராசன் மாளிகைன்னு பேர் வச்சிருக்கானுங்க. அதுல வந்துட்டு டாஸ்மாக் ஹெட் குவார்டர்ஸ் நடத்திக்கிட்டு அந்த தாளமுத்து நடராசன் அங்க மாளிகையில ரைடு விட்டுக்கிட்டு இடி வந்துட்டு 3 நாளா ரைட் பண்ணுது. நீங்க எல்லாம் திமுக இருமொழி கொள்கையை தூக்கி பிடிக்கிற அதே வேளையில இந்த மாதிரி அதுக்காண்டி போராடி உயிர் நீத்த தாளமுத்து நடராசருக்கு இந்த மாதிரி ஒரு கேவலம் அவப்பெயரையும் கேவலத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. எப்ப முதல்ல பார்த்தாலும் ஹெட்லைன்ஸ்ல ஆமா தாளமுத்து நடராசன் மாளிகையில் இடி சோதனை, தாளமுத்து நடராசன் மாளிகையில் அமலாக்கத்துறை வந்து இது, தாளமுத்து நடராசன் மாளிகை டாஸ்மாக், தாளமுத்து அதுக்கு தான் அவர் நடராசன் அந்த மாளிகை பேர் டாஸ்மாக். எடுத்தாரா? தாளமுத்து ஐயாக்கும் நடராசர் ஐயாக்கும் இதை விட இழிவான கேவலமான பேரை யாராலையும் வாங்கி கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகள். அதாவது நீ வந்து உங்க எதிர்ப்பு போராட்டத்தை வாபஸ் வாங்கி உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து விடுதலையும் தரோம்னு சொல்லிட்டு ஜெயில வச்சு சித்திரவதை அனுபவிச்சு அடி ஓத மிதிலாம் வாங்கி உயிருக்கு போராடிட்டு இருந்த நேரத்துல நான் இந்த இதுல இருந்து பின் வாங்க மாட்டேன்னு உறுதியா நின்று மருத்துவ சிகிச்சை கிடைக்காம தமிழுக்காக உயிர் நீத்த தியாகிகள். அதனாலதான் சொல்றாங்க மத்த எல்லா விஷயமும் அழிச்சு கேள்விப்பட்டிருக்கியா? மொழி போர்னு சொல்லுவான். உயிரை கொடுத்து காத்தான் மொழிய. இங்க எல்லாருமே தோத்துருக்காங்க. நாங்க பெரிதும் மதிக்கிற கவர்னன்ஸ்ல டிரான்ஸ்பரன்சி இருக்கக்கூடிய கல்விக்காக கண் திறந்த அவ்வளவு பெரிய மாபெரும் தலைவர் பெருந்தகை காமராஜர் அவர்களே இந்த விஷயத்துல தோற்கடிக்கப்பட்டாரு. லால் இப்படிப்பட்டு பகதூர் வாங்கின சாஸ்திரி, ஜவஹர்லால் நேரு எல்லாருமே இந்த விஷயத்துல வந்து அடிச்சு நொறுக்கப்பட்டாங்க. மோடி என்ன வீழ்த்த முடியாத தலைவரா? தமிழர்களுடைய சக்திக்கு முன்னாடி. காங்கிரஸ் அதே மாதிரி அதுக்கப்புறம் ஆட்சியே உள்ள ஒரே வரவே ஒரே முடியல. நிமிஷம் ப்ரோ, முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி தலைவர் வந்துட்டு எங்க தலைவர் வந்துட்டு இந்த ஈராண்டு தொடக்க விழாவுல சொல்லிட்டாராம். அதாவது ரீசெண்டா ஒரு இஷ்யூன்னு. இது ரீசெண்டான ஒரு இஷ்யூ தான். நான் அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கா பாஜக மும்மொழியை திணிச்சுக்கிட்டு இருக்கான்? காங்கிரஸ் தான் முதல்ல இதை வந்துட்டு திணிக்க ஆரம்பிச்சது. இதே இன்னைக்கு அதே காங்கிரஸ் கூட கூட்டணியில உட்காந்துக்கிட்டு எங்களோட 40 எம்பிகளையும் தாரவாத்து கொடுத்துட்டு இதுக்கு எதிரா ராகுல் காந்தியோ இல்ல வந்துட்டு நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே இல்ல ஐஎன்சில இருந்து நாங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம், எங்களுக்கு ஸ்டேட் அட்டானமிக்கு ஆதரவா இருக்கோம்னு ஏதாவது அறிக்கை இல்ல ஏதாவது சப்போர்ட்டான ஏதாவது விஷயம் வந்துச்சா? அப்படி வராது. அத எதுவுமே அழுத்தமாவது கொடுப்பாங்களா? கொடுக்க நம்ம கிட்ட மாட்டாங்க. கொடுப்பாங்க. விஜய் இதுக்கு பதில் சொல்லுவாரா? இது சொல்லுவாரா? இதுக்கு ஸ்ட்ராங்கா அறிக்கை வருமா? அது வருமா கேட்பாங்க. ஏன் அவர்கிட்ட கேள? நொட்டதுக்கா இந்தியா கூட்டணியில இருக்க
தேசிய லெவல்ல இந்தியா கூட்டணியில இருக்கீங்க. அந்த இந்தியா கூட்டணிக்கு மும்மொழி கொள்கை எதிர்ப்பு இருக்காடா? இதுக்கு பதில் சொல்றான். வலிஞ்சு திரிச்சது வந்துட்டு அதுதான் காங்கிரஸ் தான் வந்து திரிச்சுது. அதுக்காக பல பேர் உயிரை கொடுத்தாங்க, போராட்டம் நடத்துனாங்க. அதுல வந்து திமுகவும் ஒரு போராட்டத்துல இருந்ததுதான். அப்ப காங்கிரஸ் எதிர்த்து வந்ததுதான் திமுக. ஓகே, இல்லைன்னு சொல்ல வரல. இன்னைக்கு அந்த அழுத்தத்தை அவங்க மேல போடுவீங்களா? ராகுல் காந்தி மேலயோ காங்கிரஸ் மேலயும் போடுவீங்களா? மும்மொழி கொள்கை எதிர்ப்புல காங்கிரஸோ ராகுல் காந்தியோ என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க? ஏன்னா 40 எம்பி நாங்க இந்தியா கூட்டணி கொடுத்திருக்கோம். இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அதுல 40 கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டுல இருந்து போகுது. நான் இன்னைக்கு தாவேகா சப்போர்ட்டரா இருக்கலாம். இருந்தாலும் உனக்கோ எனக்கோ எம்பி யாருன்னு பார்த்தேன்னா திமுக எம்பிகள் தான். அதனால வந்துட்டு ஓட்டு எங்களுக்கு போட்டது அவங்களுக்கு தான். இதுல என்ன இருக்கு கேட்க வேண்டிய சொல்றதுக்கு? தார்மீக பொறுப்பு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், மும்மொழி கொள்கை எதிர்ப்புல ராகுல் காந்தியும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் என்ன ஸ்டாண்ட்ல இருக்காங்கன்றது ப்ரெஷர் போட்டு கேளு. இங்க எதிர்த்து என்ன பண்ண? கொலாடியில உருண்டு என்ன பண்ண? கோயில் வாசல்ல எல்லாம் உருளணும். 40 எம்பி புடுங்கவா இருக்கீங்க? சும்மா எல்லாம் நாடகம், நடிப்பு. சும்மா இவங்கள அதுதான் கரெக்டா சொல்றாரு. இவங்க அதுக்கு பேசிக்கிற மாதிரி தமிழ்நாட்டுடைய பேசிப்பாங்களா? ஹீட்லாம் தெரியல. மும்மொழி கொள்கையில இஷ்டத்துக்கு எதை எடுத்தாலும் தான் தோண்டித்தனமா, உன் மகன் எங்க படிக்கிறான், இவன் மகன் என்ன படிக்கிறான், இவன் என்ன ஸ்கூல் இப்படி பேசிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு திரிஞ்சிடலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காப்புல. இதுல ஒரு மாநிலத்துடைய எஜுகேஷனல் பாலிசிக்கும் ஒரு தனிநபர் எங்க படிக்கிறாங்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது ஒரு இது மாநிலத்தின் தெரியாம மொழி கொள்கை எப்படிங்க முடிவு. இதெல்லாம்? ஸ்டேட் பாலிசிக்கும் ஒரு தனிநபரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கூட வித்தியாசம் தெரியாத தற்குறியெல்லாம் ஒரு மாநில தலைவர். அதுக்கு பின்னாடி வந்துட்டு இவன் ஒரு எஜுகேட்டட்ன்ற ஃபேன் ஃபாலோயிங். இந்த அது சுகர் அப்படிதான். அந்த கோட்டிங் எல்லாம் சங்கினாலே அப்படிதான். இப்ப பவன் கல்யாண் பேசிட்டு இருக்கிறான்ல, ஹிந்தில உங்க படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த தற்குறி சங்கின்னு ஆயிட்டாலே தற்குறி அப்படிதான். தற்குறி பயலுக்கு தான். அறிவுன்றது கொஞ்சம் கூட கிடையாது. நான் எனக்கு ஹிந்தி மக்கள்கிட்ட தமிழ்ல போட்டு காட்டி இதை நீ பார்த்தே தீரணும்னா அது பேர் இம்போசிஷன். எனக்கு விருப்பப்பட்ட மொழியில கொடுத்தேன்னா அது என்னோட காமர்ஸ் அவன்கிட்ட கொடுக்குறேன். அவன் அதை விருப்பப்பட்டா பார்ப்பான், விருப்பப்படலாம் பார்க்க பாப்பான். மாட்டான். உனக்கெல்லாம் என்ன அறிவு இல்ல இருக்கு? அப்படியே தமிழ்லயே ரிலீஸ் பண்ணலாம். அது ஒரு வியாபாரம். இவனே வர அவ்வளவுதான் வேணாம்னு ப்ரோ. நினைக்கிறோம், வரமாட்டான், படம் ஃபிளாப் ஆயிட்டு போகுது. அவ்வளவுதான். இந்த தற்குறிகள்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது இவங்கெல்லாம் சட்டம் இயற்றப்படுதா? இந்த படத்தை பார்த்தே தீரணும், பார்க்கலன்னா கத்தி முனையில வச்சு பார்ப்பாங்க. சட்டமா இது? அது ஒரு பிசினஸ், ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க, விருப்பம் இருக்கிறவன் பார்ப்பான், இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான். அத கூட உங்க மொழியில நீங்க பார்க்கணும் என்பதற்காக அதுக்கு தோதோ டப் பண்ணி கொடுக்கப்படுது. விருப்பம் இருந்தா பார்க்கறேன், இல்லைன்னா அது வியாபாரம். வெற்றி அடையலாம், தோல்வி அடையலாம். பிசினஸ், பிசினஸ். வர்த்தகம். அது ஒண்ணும் அதே சட்டம் மாதிரி இயற்றப்பட்ட ஒரு இது கிடையாது. இல்ல அதே மாதிரி நம்ம ஸ்டேட் அட்டானமியை தூக்கி பிடிச்சும் ரொம்ப கர்வமாவும் பேசி கொண்டிருக்கும் இதே வேளையில ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள தலைமைச் செயலகத்துல ரைடு, தாளமுத்து நடராசன் மாளிகையில ரைடு. ஸ்டேட் அட்டானமியை பெருமையெல்லாம் பேசாதீங்களா கொத்தடிமைகளா? அதெல்லாம் உங்களுக்கு அசிங்கம். நான் திரும்பவும் சொல்றேன், ஏடிஎம்கே பீரியட்ல தலைமைச் செயலகத்துல ரைட் நடந்துருச்சு. உங்க பீரியட்ல தாளமுத்து நடராசன் மாளிகையில ரைட் நடந்துருச்சு. இதெல்லாம் இந்த முதலமைச்சரோ கேவலத்தெல்லாம் துணை முதலமைச்சரோ இந்த ஒரு கேவலத்தெல்லாம் அறிக்கை, தூக்கி ஒரு சுமத்தணும். ஸ்டேட்மெண்ட் இது வந்து கொடுத்துருப்பாங்களாடா? ஒரே ஒரு இது போற போக்குல உதயநிதி வந்துட்டு சொல்லிட்டு போனோம். இது சம்பந்தமா இது வந்து பார்த்தோன்னா நீங்க முட்டு கூட கொடுத்துருப்பாங்க. ஒன்றிய அரசு எங்க மீது பழி வாங்கும் நடவடிக்கை எடுக்குது, இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநில அரசுடைய இது உள்ளக்க வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணாம இது பண்ணாம உள்ளக்க நுழையிறது, இது பண்றது, இந்த மாதிரியான அராஜக அணுகுமுறைகளை வந்து நாங்க வன்மையா எதிர்க்கிறோம். ஒரு அறிக்கை, ஒரு இது ஸ்டேட் அட்டானமி நாங்க தான் மாசுன்னு தெரியுவானுங்க. தற்குறி நாய்ங்க. அதை டைவர்ட் பண்றதுக்கு அன்னைக்கு ஈவினிங் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. என்னமோ இடி கொடுக்க போறோம். ரூவை போட்டு இது பண்றது, வீடியோ கிளிப் ரிலீஸ் பண்றது. யாருக்கு இந்த அரசியல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க? உன்னை நம்புற கொத்தடிமையை தான் இதெல்லாம் கம்ப்ளீட்லி தூக்கி டைவர்ஷன் பிடிப்பாங்க. பாலிடிக்ஸ் தான். ஆமா, கம்ப்ளீட்லி. எதையுமே இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் மக்கள் பாத்திரக்கூடாது, பேசிடக்கூடாது. இவ்வளவு கேவலமா மீடியா அவங்க எல்லாம் வந்து போய் இதுதான்டா வரலாற்றிலேயே முதல் முறை. எடப்பாடி, ஜெயலலிதா எல்லாரும் இருக்கும்போது கூட பேசிருக்காங்க. ஜெயலலிதா பீரியட்ல கொஞ்சம் அடக்குமுறைகள் இருக்கும், இருந்தாலும் இவ்வளவு பேசியிருக்காங்க. இந்த கேவலப்பட்டிருக்க அளவுக்கு இல்ல. மாட்டோம். இடி வந்து ரைட் பண்ணுது, ஒரு மீடியா அதை விவாதிக்க மாட்டேங்குதா? ஒரு பத்திரிகையாளர், மெயின் ப்ரோ ஸ்ட்ரீம் அது என்ன பத்திரிகையாளர் ப்ரோ? பிரைம் டைம்ல இதை பத்தி அது பேசவே என்ன? மாட்டேங்கிறான். இல்ல சரி ப்ரோ, அது என்ன XYZ வீட்டையா ப்ரோ ரைட் பண்ணுது? அது வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் அண்ட் ப்ராமினன்ட் பில்டிங்ஸ் ப்ரோ. அதுக்குள்ள அத்தனை தமிழ்நாடு கவர்மெண்ட் செக்டாரோட அந்த துறை பில்டிங்க்குன்னு ஒரு ஹெரிட்டேஜ் இருக்கு. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க பாரு. இவங்கள செருப்பால் அடிக்க. இல்ல, பேர் இவங்க ரெண்டு வைக்கப்பட்டது நல்ல பேரும் காரணத்துக்காக தான். அதுல அதான் டாஸ்மாக் சொல்றேன், ஆபீஸ அந்த கொண்டு போய் வச்சு பேரையும் வச்சு அந்த பேரை அசிங்கமும் படுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல இப்ப. இல்ல, இவங்க ரெண்டு பேரும் அமைதி படையில வர சத்யராஜும் அந்த மணிவண்ணன் மாதிரி. என்ன மணியண்ணா
நான் சொல்றது கரெக்டு தானே? மேல இருந்து அவரு சொல்லுவாரு, இவரு சரிங்கண்ணா கரெக்ட் தாங்கண்ணா இவர் சொல்லுவாரு. தளபதி சொன்னது கரெக்டு தான். 2 பேரும் பேசிக்கிற மாதிரி பேசிப்பாங்களாம், அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். இதை நம்ம நம்பணுமா? அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு எனக்கு அவர் ஸ்பீச்ல வந்து பெரிய இது இல்லை, ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது கரெக்டா தான் சொல்லியிருக்காருன்னு தோணுது. சிம்பிள் மேட்டர் தான். இன்னைக்கு ஸ்டேட் அட்டானமியை தூக்கி பிடிக்கிறவங்க ஆட்சியில தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் முன்னாடி எல்லாம் வந்துட்டு எவ்வளவுதான் எதிர்க்கிறது இருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே நுழையிறதுக்கு ஒரு இது இருக்கும், ஒரு பயம் இருக்கும். இப்பெல்லாம் வந்துட்டு எல்லாரும் கொத்தடிமை ஆயிட்டாங்கடா. நான் என்ன கேக்குறேன், நீ பட்ஜெட்ல அந்த அந்த ருப்பி சிம்பிள் எடுத்துட்டு ரூ போட்டு காமிச்ச எதிர்ப்ப உன் கூட்டணி கட்சி தலைமை, இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஐஎன்சி தான், உன்னோட எதிர்ப்பையும் அவனோட எதிர்ப்பையும் சேர்த்து நீங்க நாடாளுமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் காமிங்கடா. அதுதானடா வந்துட்டு நீங்க இது மொழி கொள்கையை தூக்கி பிடிக்கிறதா இருக்கும். எல்லாமே விளம்பரம், வெறும் விளம்பரம். ரூன்னு போட்டனால என்ன ஆகி போச்சு? என்இபி அவன் வாபஸ் வாங்கிட்டு உனக்கு வந்துட்டு அவன் எஜுகேஷனல் ஃபண்டை ரிலீஸ் பண்ணி இந்தாங்க வச்சுக்கோங்க சார். எப்படி தெரியுமா இருக்கு? எங்கடா என் வட்டி? ஐயோ அண்ணா இந்தாங்கண்ணா காசு வச்சுக்கோங்கண்ணா, நான் ஒன்னு அவனுக்கு கொடுத்துட்டு போயிட்டானா? ஏன்டா இந்த மாதிரி கோமாளித்தனமான விளம்பர அரசியல் மட்டுமே பண்ணி நாங்க தான் எதிர்ப்பு, நாங்க தான் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம், இந்தியா இல்ல லெவல்ல இப்ப அந்த நாங்க தான் ரூவை மாசு. நோக்கி டிபேட் எல்லாம் போயிரும்ல சச்சின். அந்த ரூவை நோக்கி டிபேட் மத்த அந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் எல்லாம் அப்படியே அதை நோக்கி போயிரும். அது விவாத பொருளா மாத்தி விட்டு அப்படி கொஞ்ச நாள் ரூவை பேசிட்டு இருங்க அப்படின்னு. ரூ போட்டதுனால ப்ராப்பரா பிளான் பண்ணி ஆமா பண்றாங்க 2 இல்லடா, பேரும். ரூ போட்டதுனால இந்த செங்கல் நகட்டி இங்க வைக்கப்பட்டதுன்னு நீ எனக்கு தான் ஒண்ணு சொல்லு. அவன் என்ன பயந்துட்டானா? என்ன நடந்துச்சு? இது ஒரு பருத்தி மசனம் மூட்டை நடக்கல. குடோன்லயே இருந்துக்கலாங்கிற கதை தான், அவ்வளவுதான். அதை வந்துட்டு எப்படி பப்ளிசைஸ் பண்றீங்க? ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு வீடியோ எடுத்து அதை அவர் அக்கௌண்ட்லயே போட்டு நாங்க வந்துட்டு நிதிநிலை அறிக்கையில ரூ போட்டு மாஸ்க் காட்டிட்டோம், பாத்தீங்களா, எங்களை எதிர்க்க யாருமே இல்ல பாத்தீங்களா? என்ன எனக்கு அதெல்லாம் கூட பெரிய இதுவா இல்ல இல்ல சச்சின். ரூபாய்ங்கிறது தமிழா நான் கேக்குறேன் முதல்ல. அதுவே அதை அவங்களுக்கு கேளுங்க. தெரியாது. ரூபாய்ங்கிறது முதல்ல தமிழ். அது எப்படி இவருக்கு தெரியும்? வேணா விடுங்க, அது வேற மாதிரி போயிடும். ரூபாய் தமிழ் இல்லையா, பட் ஆனா ரூ தமிழா? இந்த மாதிரி புட்டு கொடுக்கறது ரூ எங்கடா ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை? எப்படி ப்ரோ, அது அப்படி ஒரு கிடையவே சிம்பிளுக்காக வச்சு. கிடையாது ப்ரோ. அதுதான் சொல்றேன், அந்த வார்த்தை இவங்க ரூவை தூக்கி பிடிக்கிறேன், தமிழை தூக்கி பிடிக்கிறேன்னு தற்கொலை இந்த சமஸ்கிருதத்தை வளர்த்து விட்டு வச்சிருக்காங்க கடைசியில. பரிதாபங்கள்ல கோபி சொல்லுவான், காமராஜர் அந்த காலத்திலேயே சத்து நோலாம் போட்டு படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாரு. இவங்க அதையும் சோறு திங்கிறதுக்கு கூட அந்த பக்கம் போல. ஆமா, அதுக்கப்புறம் திராவிட இயக்கம் எல்லாத்தையும் படிக்க வச்சது அவங்க ஆட்களை படிக்க வைக்காம தவறிடுச்சு போல தெரியுது. அதான் ஊழத்தை தாம்புல தானா வளர்ந்துரும் நினைச்சு விட்டுட்டாங்க போல தெரியுது. சரி ப்ரோ, இன்னும் நம்ம ரத்னகுமாருக்கு இந்த விஷயம் தெரியாதா? தலைவர் பிஸியா இருப்பாப்ல, லேட்டா இருக்கு, லேட் ஆயிருச்சு. இல்லைன்னா வந்துட்டு வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணி விடுவானே. ஃபீல்டு பாலிடிக்ஸ்லாம் நான் அகைன் சொல்றேன் சச்சின், திரும்பவும் நான் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய வீரியம் வந்து வேற லெவல். ஏன்னா தாவேக்காவுடைய வீரியம் இன்றைக்கு தேதியில காசு கொடுத்துதான் வந்துட்டு போராட்டத்துக்கோ இதுக்கோ எல்லா கட்சிகளும் அதை ஆர்கனைஸ் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு அதிமுக எல்லாம் ஒரு போராட்டத்தை நடத்தணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆள் பிடியா, தொண்டர்கள்லாம் யாரும் ஆக்டிவா இல்ல, சோர்ந்து போயிட்டாங்க, எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அந்த அப்படி ஒரு ஒரு தொண்டர் படையெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. ஓகே, அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு போராட்டம் அப்படின்னு சொன்னா நம்ம மாவட்ட செயலாளர்கள் அவங்கவுங்க மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அணுகுறாங்க. இப்போ ஏற்கனவே 4-5 போராட்டங்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்த சில போராட்டங்கள் நடக்கும்போது நீ வந்து அந்த போராட்டத்துடைய வீரியத்தை மட்டும் பாருன்னா அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் ஃபீல்டு பாலிடிக்ஸை நம்மளுக்கு சொல்லி தர வேண்டிய நேரத்துல நாம இல்லை. உறுதியான இளைஞர்கள், பெண்கள், ஒரு ஒரு நடுவயது ஆட்கள், மிட் ஏஜ் பீப்புள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா மிக ஒரு என்ன சொல்ற ஒரு போர்க்குணத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. அவங்க எல்லாம் எப்படின்னா, நான் இந்த பிரச்சனையை பேசணும், இதுக்கு ஒரு இது போடுங்க, இதுக்கு ஒரு அப்படிங்கிற அளவுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டமா மக்கள் பிரச்சனையில கையில எடுத்துருக்காங்க. ஒரு பைசா கொடுக்காம தன்னெழுச்சியா மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு அரசியல் வயப்பட்டு வரக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு தாவேக்கால மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். நம்ம கட்சி தொண்டனை நிக்க வச்சு அண்ணாமலையை விட அதிக ஓட்டு வாங்கி காட்ட முடியும் நம்மளால, நாளைக்கு எலெக்ஷன் வச்சா கூட. ஆமா, உண்மைதான். நீ எல்லாம் என்ன மேட்ச் எங்களுக்கு? தளபதி இங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு போராட்டத்தை அறிவிச்சாலே போதும், அண்ணாமலையெல்லாம் அதோட கம்பீட் பண்ண முடியாது. எங்க தலைவரோட ஜஸ்ட் பிகாஸ் நேஷனல் பார்ட்டி எல்லா செல்வாக்கு இருக்கு, பணபலம் இருக்கு, படைபலம் இருக்கு, மீடியா இருக்கு, எல்லாம் கையில இருக்குன்றதுக்காக நீங்க வந்து பெருசா முடியாது. 2026 தானே, நம்மளும் தனியா நிப்போம், அவனும் இந்த மாதிரி வந்துட்டு தனியா நிக்க சொல்றான்.
பிஜேபியே தனியா நின்னா எந்த தனியா? தனியானா தனியா என்ன நின்னு சீமான் மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. தனியாலாம் நிக்க வேணாம். நீ எந்த கூட்ட மசூர்ல வேணா இல்ல நில்லு. இல்ல நான் உங்களை அண்ணன்லாம் சொல்றேன். பிஜேபி ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்ல. நம்ம தான் ஸ்பேஸ போறவங்க இப்ப அண்ணனை பேசிட்டாங்களேன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். டேய் அவன் எதிர்க்க கருத்து வச்சிருந்தா இவனெல்லாம் கடந்து போயிருப்போம்டா. இன்னைக்கு அவன் பேசுனது வந்துட்டு தனிமனித கரெக்ட் தாக்குதல், கரெக்ட். தனிநபர் தாக்குதல், ரொம்ப அருவருப்பான மொழியிலையும் மொழிநடையிலையும் இவன் எப்படின்னா இந்த ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். யாரெல்லாம் எனக்கு எதிராக அறிக்கை விடுறது? ம் புஷி ஆனந்த் ஒரு ஃபார்மர் எம்எல்ஏ. அவர் மக்களால ஒரு வாட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டு புதுச்சேரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி போயிருக்காரு. ஒன்னால இங்க இருக்க எதுக்காக போக முடியுமா? ஒன்னால நீ 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 எம்பி எலெக்ஷன் இன்னும் தோத்து போன, அண்ணாமலையை விட எம்எல்ஏ அதிக எலெக்ஷன் கள இன்னும் அரசியல் தோத்து போன, பண்ணவரு. நீ கவுன்சிலர் எலெக்ஷன் என்னன்னா அப்பயும் நீ தோத்துதான் போவ. நான் இன்னைக்கு எழுதி தரேன். அந்த சிம்பிளை வச்சுக்கிட்டு நீ தமிழ்நாட்டுல நீ எந்த பதவியிலையும் நீ உன்னோட இது அது என்ன ஊராட்சி மன்ற தலைவரா, உள்ளாட்சி தேர்தலா, உள்ளாட்சி மன்ற தலைவர் உள்ளாட்சி தேர்தலா, இல்ல ப்ரோ, இந்த கம்யூனிட்டி எல்லாம் இருக்கும்லடா கவினை, அது அபார்ட்மெண்ட், உன்னோட அபார்ட்மெண்ட் அசோசியேட் அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் தேர்தல் நீனா கூட நீ தோத்துதான் போவ. அப்படி ஒரு கட்சி உன்னோடது, அப்படி ஒரு தலைவர் நீலாம் எங்களை பத்தி பேசவே பேசாத. நீ இல்ல இவனுக்கு இன்னும் வந்துட்டு இந்த திருப்பரங்குன்றத்துல இந்து முஸ்லீம்க்கு வந்துட்டு சண்டே மத கலவரம் உண்டு பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க என்ன பண்ணுங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நல்லா தேர்ந்தெடுப்பாங்க. இன்னைக்கு காலையில நீ தானே ஒரு நியூஸ் பார்த்தோம்னா தான், அது கூட நான் போகணும்னு பார்த்தேன். அந்த ஏதோ ஒரு இதுல வந்துட்டு என்ன செஞ்சு நீ போட்டிருந்திய, நம்ம இந்துக்கள்லாம் வந்துட்டு ஒரு இது எடுத்துட்டு போறாங்க, அதுக்கு வந்து முஸ்லீம் மாசி இது அதெல்லாம் நம்ம அது வந்துட்டு இப்போ இந்த தீச்சட்டி எல்லாம் தூக்கிட்டு ஹீட்ல போகும்போது ரொம்ப கனலா இருக்கும். அதுக்கு வந்துட்டு பாய்மாருங்க வந்துட்டு பைப்ல இருந்து தண்ணி அடிச்சு கூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தா கதறுவானுங்களே சங்கி அதுதான் இதுதான் தமிழ்நாடு. இத வந்து ஒரு மண்ணும் ஒன்னால கொடுக்க முடியாது. ஓடி போறானே ஆட்டோக்காரர் இறையுதே, ஆட்டோக்காரர் ரொம்ப இறையுதே, டிரைவிங்ல இருக்காரு போல. இல்ல எச் ராஜா வந்து அதாவது என்ன சொல்ற அப்படி நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாம் ஹிந்துவே இல்ல அப்படிங்கிற அப்படி. அண்ணாமலை பிரியாணி சாப்பிட்ட வீடியோ நிறைய இருக்கு. வானதி ஸ்ரீனிவாசன் மீன் குழம்பு ஊத்துன்னு கேட்ட வீடியோ இருக்கு. அதனாலதான்டா இவங்க அண்ணாமலை ஏத்துக்கல. இவங்களுக்குள்ளேயே இரட்டை இது இருக்குடா. இவங்க வந்துட்டு எப்படின்னா, ஒரு விஷயம் நான் அவங்க சொல்றேன். அண்ணாமலை வந்துட்டு சாஃப்ட் சங்கி, அவங்க எல்லாம் ஹார்ட் கோர் சங்கி. அவன் இப்ப வந்து இந்த சுப்பிரமணிய சுவாமி சொல்லுவான்ல, நீ வந்துட்டு ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ் தாட்ஸ் எடுத்துட்டு போனா நீ போகாத, நீ என்ன மைத்து ஆமா ஆமா ஆமா. ஐயோ அவர் ஜீனியஸ், உலகமகா ஜீனியஸ். அவர் சுப்பிரமணிய சுவாமி சொல்றாரு ஸ்பேஸ்ல, ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்துட்டு சொல்றாரு, அதாவது எப்படின்னா இவங்க வந்துட்டு நாயுடு கிட்ட நிதிஷ்குமாரா என்ன அவர்கிட்ட இவங்ககிட்டலாம் வந்துட்டு பத்தொன்பது அன்னைக்கு ஆதரவு கேட்கக்கூடாதான். சரி அப்ப எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவீங்க என்றால், நீங்க வந்துட்டு தனியா பாஜக மட்டும் தனியா நின்னாலே, இவங்க நிதிஷ்குமார், நாயுடு எல்லாம் காங்கிரஸோட சேர்ந்தாலே, காங்கிரஸுடைய மொத்த இதுவும் அலையன்ஸோட சேர்த்தாலே பாஜகவோட தனி இது வந்துட்டு வராதான். தனி இதுக்கு வராதான். இருந்தாலும் பாஜக கிட்ட தனியா நிற்கும் போது மெஜாரிட்டின்னு இல்லை. பட் ஸ்டில் இட் இஸ் ஈவன் மோர் தேன் ஆல் த India alliance put together. Even if Naidu and Nitish joins hands together with India alliance. அப்படி இருக்கும்பொழுது மோடி வந்துட்டு 19 மணிக்கு அணுகணுமா பிரசிடென்ட்டை, நீங்க வந்து பதவி பிரமாணத்துக்காக இது பண்ணணுமா, நாங்கள் ஆட்சி அமைக்க கோர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை எம்பி அப்படின்னு சொல்லணுமா. அவங்க மெஜாரிட்டி இல்லையே மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது, வேற யார்கிட்ட மெஜாரிட்டி இருக்குது கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லணுமா. என்கிட்ட மெஜாரிட்டி இல்லை, ஓகே, வேற யாராவது ஆட்சி அமைக்கிறதுக்கு மெஜாரிட்டி வச்சிருக்காங்களா, நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் மீதி இருக்கிற எல்லாரும் சேர்ந்தா கூட இவங்க தனியா அப்ப என்ன இன்னொரு எலெக்ஷன் நடக்குமா. இன்னொரு எலெக்ஷன் அப்பதான் ஹிந்துத்துவாவையும் சனாதன கோட்பாடுகளையும் காப்பாற்ற முடியுமா. இப்படி நாயுடு கிட்ட இவங்க கிட்ட எல்லாம் போய் நின்றுட்டு இருந்தோம்னா சனாதன தர்மம் அடி வாங்கிரும். ஹிந்துத்துவா வேல்யூஸை நம்ம வந்து நிறுத்திட முடியாது. ஆர்எஸ்எஸ் உடைய ஹார்ட் கோர் அஜெண்டாஸ் கொள்கைகள்ல சமரசங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவோம். ஆகையினால ரீஎலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு அவரு. யாரு? சூனாசாமி. இந்த எக்ஸாம்பிள் நான் ஏன் எடுத்துட்டு வந்தேன்னா, இவங்களோட வழி தொடர்புல வரவதான் அச்சு ராஜா. அவன் ஹார்ட் கோர் சங்கி. அவன் வந்துட்டு காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டான். இங்க வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு அந்த சுகர் கோட் பண்ணி சங்கீசத்துல லைட்டா அப்படியே இந்த வாழைப்பழத்துல இன்ஜெக்ட் பண்ற மாதிரி இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அது வந்து ஹச்ராஜாக்கு உடன்பாடு கிடையாது. அதனால அவங்களே மாறி அடிச்சுக்குவானுங்க. ஹச்ராஜா அரெஸ்ட் ஆனா நைட் வந்துட்டு அண்ணாமலை போய் வீட்டுல வந்துட்டு 10,000 வாழை வெடிப்பான். அதெல்லாம் வந்துட்டு நடந்துட்டு தான் இருக்கு.
இவங்க ஒரு கட்சியே இன்னைக்கு ஒரு காமெடி ஏய், பண்ணானே. திருவள்ளுவருக்கு காவி சாயம் அடிச்ச கும்பல் தானே இவனுங்க. இல்ல இன்னைக்கு ஒரு காமெடி பண்ணானே ஹெச்ராஜா. இது நான் ஏறுற வண்டி, இதுல நான் வரமாட்டேன். டேய் இது நான் எல்லாம் ஏறலடா, அண்ணாமலை தாண்டா ஒரு தடவை ஏறினா வந்து ஏறான்னு சொல்லி கூட்டு போனாங்க. இனிமேல்லாம் தளபதி அவனுக்கெல்லாம் பக்கம் ஏதாவது எனக்கு கருத்து புரியல. இருந்தா கருத்து சொல்லு. அவனுக்கெல்லாம் அவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. அவன்லாம் ஒரு முன்னாள் எம்எல்ஏ, அவ்வளவுதான் அவனுக்கு. அதுவும் அவன் எம்எல்ஏ ஆனதே திமுக கூட்டணியில தான். இவனுங்க தான் அவனெல்லாம் வளர்த்து கருணாநிதி விட்ட இவங்க தான் அவனெல்லாம் வளர்த்து விட்டதேடா கவினை. நான் என்ன சொல்றேன், அவன் வந்துட்டு எப்படி பேசுறான் தெரியுமா? திருப்பரங்குன்றம் ஸ்டேஜ்ல அவன் வந்துட்டு he is inciting violence. மத கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதுக்கு வந்துட்டு அனுமதி கொடுத்துக்கிட்டு, கேட்டா கோர்ட்டு வழங்குச்சுடா, படிடா தற்கொலை, கோர்ட்டு வழங்குச்சுன்னா அதுக்கு தானா மேல்முறையீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீ ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை சைட் பண்ணி இது நடந்தா அது நடக்கும்னு மேல்முறையீடு போட்டு அந்த கூட்டத்தை தவிர்த்திருக்க முடியுமா? முடியாத செய்யணும். அது எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க, நாங்க இருந்தாதான் முடியும் உங்களை முடியும் காப்பாத்த முடியும் முடியும்ன்ற ஒரு இவங்க தான் இமேஜ் வந்துட்டு பார்த்தோன்னு கிரியேஷனுக்கு இப்படி சொல்றாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. சாதியவாதம் மதவாதம் எல்லாத்துக்கும் they'll get easily succumb to that. புரியுதா இல்லையா? மேல்முறையீடு அதில் மேல்முறையீடு எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எல்லா ஸ்பேசஸ்லையும் சொல்றேன். ஏன்னா எனக்கு அடக்க முடியாத ஆத்திரம். அதனால தான் அந்த சாதியவாதத்துக்கெல்லாம் துணை போறது. மேல்முறையீடு எப்போ பண்ணுவாங்கன்னா, திரௌபதி அம்மன் கோயில்ல இந்த பிரிவு மக்களும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்த போது இல்ல போனா சமூக பதட்டம் ஏற்படும், நீங்க மறுபரிசீலனை பண்ணுங்க, இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் வரும்னு அதுக்கு மேல்முறையீடு பண்றாங்க கோர்ட்ல திமுக அரசு. ஏன் ப்ரோ இதெல்லாம் ஒரு அட்டர் ஃபெயிலியர் இல்லையா? சரி ப்ரோ, ஒரு காமன் மேனா டிவிக்கே ஃபாலோவர் ஆகிட்டு ஒரு காமன் மேனா பேசுவோம். ஒரு மக்களை ஒரு சாதி ஒரு பிரிவினரை கோயிலுக்குள்ள அனுமதிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு சேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் கோர்ட்டு தமிழ்நாடு சொல்லியும் அந்த பாலிடிக்ஸா? வார்த்தையை சொல்லிக்கோ, கோர்ட்டு சொல்லியும் கோர்ட்டு சொல்லியும். அதாவது நான் என்ன கேட்கிறேன், டைரக்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த சோ கால் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு. நீங்க போலீஸ் ஃபோர்ஸை இறக்கி அந்த மக்கள் உள்ள போயே ஆகணும். ஐஏஎஸ் நாங்க ஆபீசரும் வந்து நீங்க பெரியார் சொல்றதுதான் கேட்கணும். ஆமா நாங்க பெரியார் வழி வந்த கட்சி, அண்ணா வழி வந்த கட்சி, சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்காண்டி எந்த விதமான எக்ஸ்டிங்க்கும் போவோம்னு சொல்லி அந்த மக்களை உள்ள கூட்டிட்டு போயிருந்தா நான் கண்டிப்பா கிளாப்ஸ். ஆனா அதை அப்படியே மாத்தி இது சமூக பதற்றம் வரும், பிரச்சனை வரும்னு சொல்லி கோர்ட்ல அவங்களை உள்ள விடாம மேல்முறையீடு. அப்புறம் என்ன சமூக நீதி? சரி, அதுக்கப்புறம் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இதுக்கு இந்த கொத்தடிமைகள் கொடுத்த முட்டு இருக்குது தெரியுமா? அந்த அயோக்கிய நாய் இந்திரகுமார் தேரடி, இந்த அயோக்கிய நாய் பேசுறான். நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்க, இந்த மாதிரி வந்துட்டு கோயிலுக்குள்ள வந்து கோர்ட் ஆர்டர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மக்கள் அங்க நிம்மதியா வாழ முடியுமா? அவங்களுடைய பாதுகாப்பு டேய், யார் வந்துட்டு உறுதி சிஸ்டம் செய்வாங்க? இருக்கு. எப்பா வெக்கமா டேய், இல்லைடா நாயே அந்த இல்ல வார்த்தையை பெரியார பேசுறதுக்கு உனக்கு? டேய் பெரியார அயோக்கிய கொள்கை பயல. தலைவரா வச்சுக்கிட்டு இதெல்லாம் என்னடா பேச்சு? அப்ப தக்கம் இதெல்லாம் நிறைய போராட்டத்துக்கு பேத்துக்கு ஏங்க தெரியாது. தக்கம் இதெல்லாம் போராட்டத்துக்கு போனார மக்கள்கிட்ட கொண்டு முதல்வர்? போய் சேர்க்கணும். இல்ல இந்திரகுமார் தக்கம் தேரடி போராட்டத்துக்கு சமூக போனார்ல. நீதி பேசுற போலி போராளி நாய் இவன் சொல்றான். இவன் சொன்ன வார்த்தை இருக்குது, இவனை இன்னும் யூடியூப்ல இருக்குது. அந்த மக்களுக்கு யார் பாதுகாப்பு? சமூக பதட்டம் இருக்குமான்னு சொல்லிட்டு அதுக்கு தானடா சட்டம், சட்ட ஒழுங்கு, காவல்துறை, கலெக்டர் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. புடுங்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தேன்னு சொன்னீங்க. அப்ப கோர்ட் வந்துட்டு எதுக்கு ஆர்டர் சொல்லுது? நான் கேட்கிறேன். கோர்ட் வந்துட்டு இதை வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தலைமையில காவல்துறை எல்லாம் சேர்ந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அந்த மக்கள் உள்ளக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இல்லையா? கோர்ட் வந்து என்ன சும்மா சொல்லுதா? அப்போ கோர்ட்டுக்கு தெரியாதா? சச்சின் தினேஷ் ப்ரோ ஸ்பீக்கர் கேக்குறாரு அவருக்கு. புரியுது. இதுதான்டா இன்னைக்கு வந்துட்டு சமூக ஆனா நீதி இன்னும் தமிழ்நாட்டுல. நான் தான் இல்ல சொல்றேன்ல. ஆனா இதுதான் இது ப்ரோ சமூக நீதி. ஒரே இவங்க நிமிஷம் ப்ரோ, சமூக முக்கியமான விஷயம் அதுதான் சொல்றேன். இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை தலைவருக்கும் இருக்கு, நமக்கும் இருக்குன்றப்போ இவங்க இந்த போலி சமூக நீதி, போலி சமத்துவத்தை பேசி இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது திருப்பரங்குன்றத்துல நடக்கிற இந்து முன்னணி மாநாட்டுக்கு மேல்முறையீடு கிடையாது. ஆனால் ஒரு பிரிவினர் கோயிலுக்குள்ள போறதுனால சமூக பதற்றம் ஏற்பட்டும் மேல்முறையீடு பண்ணிருக்காங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு மோசமானவங்க. மோசமானவங்கன்னு இவங்க பாத்துக்கோங்க. பாஜகவோட ஆமா, அதுக்கப்புறம் வந்து பாஜகவோட பார்த்தோன்னு சொன்ன மோசம். அன்னைக்கு இது சார்ந்து திருப்பரங்குன்ற இஷ்யூ சார்ந்து நம்ம முதல்வரோ துணை முதல்வரோ ஏதாச்சும் வந்துட்டு பேசியிருப்பாங்களா? ஒரு அறிக்கை கொடுத்திருப்பாங்களா? பேச கிடையாது. அப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னு சொன்ன அன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகள் அங்கங்க பறிபோய்கிட்டு இருக்கு. பதட்ட சூழ்நிலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சாதி வெறியர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோன்னு சொன்ன அன்னைக்கு ஃபயர் விட்டு பேக்ரவுண்ட் போட்டு பிஜிஎம் போட்டு பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கும் பொழுது அந்த மக்களுடைய உணர்வு என்ன? அவங்க எப்பேற்பட்ட ஒரு பதட்டத்துல இருப்பாங்க. நம்மளைய கொன்னா கூட அவன் வந்துட்டு குளோரிஃபை பண்ணப்படுவான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அவனுக்கு பரவல் கிடைக்கும். நல்லது கெட்டதை பார்த்துட்டு போவான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நான் இன்னும் புல்லட் ஓட்டினா கையை வெட்டப்படுவேன், அதுக்காக ஒரு போராட்டம் நடத்தணும்னா அதுக்கு அந்த போராடுறதுக்கு கூட எனக்கு அனுமதி கிடையாது, அதை மீறி நான் போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்படுவேங்கிற சூழ்நிலை தான் ஒரு பதட்ட சூழ்நிலை இன்செக்யூர்டா நான் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த அரசு அந்த மக்களுக்கு ஆதரவா ஏதாவது பேசியிருக்குதா? முதலமைச்சர்
துணை முதலமைச்சர். இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இது மாதிரி சாதிய வெறியாட்டங்களை நாங்கள் ஒருபொழுதும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். நடவடிக்கை துரித எடுக்கப்படும். சட்டத்துக்கு முன் நிறுத்தப்படுவார்கள். இது இது வந்து எந்த வகையிலயுமே வந்துட்டு இத வந்து நாங்க காலம் கடத்த மாட்டோம். விரைந்த நடவடிக்கை எடுக்கப்படும். கடுமையான நடவடிக்கை ஐபிசி படிதான். ஓகேயா? இது படிதான். பாரத் நியாய சஞ்சய் அந்த இது படிதான். ஓகேயா? பட் வந்துட்டு நாங்க இத துரிதம் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மக்களுக்கு ஆதரவா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல். அப்படி சொன்னா அந்த மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இந்த சாதி வெறியர்கள் இந்த மாதிரி வன்முறையில இறங்குறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். முதலமைச்சரே நேரடியா இண்டிகேட் பண்ணியிருக்காரு, ஹைலைட் பண்ணியிருக்காரு, அல்லது துணை முதலமைச்சர் பண்ணியிருக்காரு. குறைந்தபட்சம் அந்த எஸ்சி எஸ்டி நம்ம நம்ம அவங்க அமைச்சர் பேர் என்னது? நம்ம கயல்விழி மாத்திட்டாங்களா? அம்மையார் கயல்விழி இல்லையா இப்போ? இப்ப வேற யாரோ பேர் தெரியல, ஊர் பேர் தெரியல. அந்த அம்மா இருந்தாங்க. இப்ப அந்த அம்மாவை மாத்தி அவங்களுக்கு வேற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. யாருமே பேசலையே. இந்த மக்களுக்கு நீங்களாம் என்ன சொல்ல வர்றீங்க? இவங்களுடைய ஓட்டு மட்டும் உங்களுக்கு கிடைச்சிடும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா கிடைக்காது. இவங்களுடைய கேள்விகள், குமுறல்கள்லாம் வாக்காதான் உங்களுக்கு வெளிப்படும். அதனாலதான் சொல்றாங்க. திருமாவளவன் அங்கங்க பதட்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. விஜய் வந்து 10 நிமிஷம் இல்ல சாரி ஒரு சினிமா நடிகர் வந்து எங்க வாக்கு இப்ப என்ன நீ பேசு பாப்போம். அவங்க வாக்கெல்லாம் மட்டும் வாங்குனீங்கல்ல, அவங்க இப்ப இன்செக்யூர்டா இருக்காங்க, பதட்ட நிலையில இருக்காங்க, மன துமுறலோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்கங்க வெளிப்படுது அது. உங்க சங்க தமிழன் பேசுறாருல, அவர்கிட்ட போய் சொல்லு. சங்க தமிழன் போய் சொல்லு, இப்பெல்லாம் பேசாதப்பா அப்படின்னு போய் சொல்லுங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கு இது? திமுகவுக்கு முட்டு கொடுக்க வெக்கக்கேடு. இல்ல எனக்கு ஒரு விஷயம் எனக்கு புரியல செய்து ப்ரோ. இந்த நடிகர் பின்னாடி போறவங்க ஆட்டம் வந்து இந்த மாதிரி நாங்களே நான் வந்துட்டு வேற்று கிரகத்துல இருந்தாடா வந்திருக்கோம். நாங்களும் 30 வருஷமா 40 வருஷமா தமிழ்நாட்டுல தான் இருக்கிறோம். எப்ப யோசிச்சிருக்கணும்னா கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சரானால் நான் முதலமைச்சரானதற்கு சம்பந்தம் சொல்லும்போது இருந்திருக்கணும். உலகநாயகன் கமலுக்கு வந்துட்டு ஓட்டு கேட்கிறப்ப இருந்திருக்கணும். இல்ல அதெல்லாம் விடு. நான் என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டுல தானே இருந்திருக்கோம். நாங்க வந்துட்டு இது வரைக்கும் அரசியல் பேசல. ஆனா இங்க நாங்க நடக்கிற அரசியல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தானே இருக்கிறோம். காமராஜர் காலத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத படித்து தெரிஞ்சிருக்கோம். பெரியார் யார் என்னங்கிறது எல்லாமே படித்து தெரிஞ்சிருக்கிறோம். ஜெயலலிதா கலைஞர் காரணத்துலலாம் கலைஞர் வாழ்ந்து இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு திருமாவளவனையும் எங்களுக்கு தெரியும். அன்னைக்கு பிஜேபி டிஎம்கே கூட்டணியில் பிஜேபி சேர்ந்ததுக்காக வந்துட்டு எம்எல்ஏ பதவி தூர வச்சுட்டு வந்தீங்களா திருமாவளவன்? அந்த திருமாவளவன் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். இன்னைக்கு அதே ஒரே நிமிஷம் அவர் குளோரிஃபை பண்ணாங்க. தூர வீசிட்டு வந்தவர் எதுக்குங்க அதே கூட்டணியில் நின்று முதல் எம்எல்ஏ ஆனாரு? அந்த கேள்வியை முதல்ல கேளுங்க. அப்புறமா இல்ல நான் அதுவே நான் சொல்றேன். இல்ல அது ஓகே. நீ வந்துட்டு வெளியில வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணம். இல்ல வெளியில வந்தே இல்லையா? ஒரே நிமிஷம். இன்னைக்கு ஏன் தலைவர் பங்கேற்கிற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை சனாதன சக்திகளின் கூடாரம்னு விமர்சிக்கிற திருமாவளவன் எந்த கூட்டணியில முத அவர் எம்எல்ஏவா ஆனாரு அப்படின்றத தெளிவுபடுத்திட்டு இதே அவர் பேசினார்னா ரொம்ப நல்லதா இருக்கும். அவர்லாம் he lost his respect. சும்மா வந்துட்டு காலையில வந்துட்டு இன்னைக்கு மக்கள் வந்துட்டு இளைஞர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஆட்டு மந்த மாதிரி நடிகர் பின்னாடி போற இளைஞர்கள் எனக்கு வேணாமா? உன்னை யாரையா முதல்ல ஏத்துக்கிட்டா? உன் பின்னாடி நான் ஒண்ணு சொல்றேன்ப்பா. நீங்க சொல்றீங்க ஓகே. அதோட சேர்த்து ஒரு வார்த்தை ஆட் பண்ணீங்க, விஜய் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருந்தீங்கன்னு சொன்னா, அது எந்த சமூகத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, அவருடைய வாக்கு எனக்கு தேவையில்லை. அந்த மாதிரி நடிகனுக்கு இது பண்ண அவங்களுடைய வாக்கு எனக்கு தேவையில்லை. சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க பார்ப்போம். இல்ல நான் என்ன கேக்குறேன், நீ 30 வருஷமா உங்களை நம்பி ஏமாந்து போனாங்களே அவங்களோட நிலைமை இது. ரசிகர்கள் தான் வந்துட்டு உங்களை நம்பி இருந்தாங்க. எனக்கா எங்க சமுதாயத்துக்காக குரல் கொடுப்பீங்கன்ட்டு வேங்கவயல் வந்துட்டு இன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களே மீது வந்துட்டு குற்றத்தை சுமத்துறாங்க. திரௌபதி அம்மன் கோயில் மேல அதுல ஒரு தீர்ப்பு கிடைக்கல. அதாவது எப்படின்னா அந்த சமூக மக்களுடைய இதுகள் நீங்க நிறைய பார்க்கலாம். நான் எக்ஸாஜரேட் பண்ணல. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும். ஒரு கட்டத்துல விசிகேல இருக்கும் பொழுது ஆதவுக்குலாம் அவங்க ஃபயர் விட்டாங்க. ஏன் தெரியுமா? ஆதவ் தான் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டான். அந்த மக்களுடைய வேட்கை திமுகவை எதிர்த்து எங்க இதுல இருந்து ஒரு உறக்க குரல் ஒண்ணு ஒலித்திராதா? ஒரு மானஸ்தான் ஒருத்தன் கேள்வி கேட்ட மாட்டானா? இங்க நடக்கிற அக்கிரமங்கள் அநியாயங்களை கேள்வி கேட்ட மாட்டானா அப்படிங்கிற வேட்கை சங்க தமிழன் இப்ப கேட்டுட்டு இருக்காரு அங்க இருந்து உட்கார்ந்து. அப்போ அவங்க ஆதவுக்கு ஃபயர் விட்டுறாங்க அந்த டைம்ல அப்படின்னா, அப்ப பாத்துக்கோ எந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ பாத்துக்கோ. தன்மானம், சுயமரியாதை அவங்களுக்கு அந்த சுயமரியாதை இழுக்குது அவங்கள. நாங்க எதுல இல்ல அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு ஒரே நிமிஷம் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஆதுக்கு ஃபயர் விட்டதுக்கு அப்புறம் டிஎம்கே வர்சஸ் விசிகேன்னு டைம் லைன்ல ஒரு சூழல் நிலவுனப்ப அங்கிட்டும் ஜாதி வெறியாட்டம் ப்ரோ. விசிகே எதிர்த்தது எப்படின்னா
4 சீட்டு 2 சீட் வாங்கிட்டு உனக்கு இவ்வளவு தும்புறான்னு பேசுறது, அவனுங்களை ரொம்ப இளக்காரமா பேசுறது, கூட்டணி கட்சியில இருக்கவனுங்களையே இவனுங்க வந்துட்டு எப்படி டீல் பண்றானுங்கன்னா, ஒரு பண்ணையார் மனப்பான்மை தான் செய்யணும். அவங்களோட ஜாதி வெறியாட்டம்லாம் எப்ப வரும்னா, திருமாவளவன் வந்துட்டு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற வரைக்கும் அது வெளிப்படாது. திருமாவளவன் இஃப் ஹி கோஸ் அகைன்ஸ்ட் டிஎம்கேனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாதி வெறியங்க தான் ப்ரோ டிஎம்கே. அவங்க அப்படியே ஆமா ஆமா வெளிப்பட்டாங்க ப்ரோ. அது ஃபுல்லா தெரியும். இல்ல அதாவது திருமாவளவன் வந்துட்டு 96ல வந்துட்டு தேர்தல் வாக்கு இதுக்கு வரும்போது ஆட்சி அதிகாரத்துல நம்ம இருந்தாதான் வந்துட்டு அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்க முடியும்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நீங்க அதிகாரத்துக்கு வந்துகிட்டு கேள்வியே கேட்காம வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. ஒரு 2 சீட்டுக்காக அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக கேள்வியே கேட்காம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன கேள்வி எல்லாத்துக்கும் ஆமா கேட்டாங்க? இன்னைக்கு போட்டு இடி ரெய்டை சத்தி எதிர்த்து திமுக வந்துட்டு பார்த்தோம்னு சொன்ன அன்னைக்கு அதை வந்து ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் திமுகக்கு நத்திங், இது கம் அவுட் கிளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளு ஷானவாஸ் முட்டு கொடுத்துட்டு ஓகேங்களா. ப்ரோ இப்ப சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, திருமாவளவன் ஏதாச்சும் டிஎம்கே அகைன்ஸ்ட் பேசினா அவரை தூக்கி வெளியே போட்டுருவாங்க விசிகேல இருந்து. ஏன்னா எல்லாருமே டிஎம்கே சப்போர்ட்டரா இருக்காங்க அவங்க கட்சியில. வாங்க அவரை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாதுங்க. அது வந்துட்டு அவர் ஏதோ, அதாவது அவர் ஒரு தடவை வந்துட்டு துணிஞ்சு முயற்சி பண்ணாரு. அது முயற்சி பண்ணாரா இல்ல வந்துட்டு வீண் இதான்னு தெரியல. மக்கள் நல கூட்டணி அது ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ அதனால வந்துட்டு ஓ வெளியே இதை டிஎம்கேவை தவிர நமக்கு வேற வாய்ப்பு அவருக்கு ஆப்ஷன் இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு அவரே ஒன்னும் கனவு கண்டுட்டு இருக்காரு. கூட்டணிக்கு கேட்கல, நம்ம கூட்டணி கூப்பிடல. நான் கேட்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், மனசாட்சியை அடகு வச்சுட்டு கூட்டணியில இருந்துகிட்டு இருக்கீங்களே, இத்தனை வெறியாட்டம் அதுதான் நடத்தப்படுது. சச்சினு, முடிச்சுக்கிறேன். நானும் இத்தனை கூட்டணி கூப்பிடல. வெறியாட்டம் இத்தனை வெறியாட்டம் நடத்தப்படுது. இவ்வளவு வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. தனித்தத்தம் ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டானுங்க. எவ்வளவு ஃபெயிலியர், வேங்க வயல் ஒரு ஃபெயிலியர், கண்ணந்தேவி தேரோட்டம் ஒரு ஃபெயிலியர், திரௌபதி அம்மன் கோயில் ஒரு ஃபெயிலியர், புல்லட் ஓட்டி கையை வெட்டப்பட்டு அதுக்கு ஒரு பேரணி நடந்துச்சு. அதுக்கு உங்களுக்கு அனுமதி தரப்படல. நீங்க மீறி நடத்தி கேஸ் வாங்குனீங்க. மத நல்லிணக்க பேரணி மதுரையில நடத்தக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன ஒரு கான்கிரீட்டான ரீசன் இருக்கணும்? நீங்க தான் ஆட்சியில இருக்கீங்க, நீங்க தான் கூட்டணி கட்சி. அதுக்கு ஏன் கொடுக்கல? அது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தானே. மத நல்லிணக்க பேரணின்றது எல்லா மக்களும் ஒண்ணு, எல்லா மதமும் ஒண்ணு, நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு காமிக்கிறதுக்கான பேரணி தானே. அத முன்னெடுக்கிறது நீங்க தானே. வேற ஒருத்தன் முன்னெடுத்து இப்ப தாவேகா முன்னெடுத்தா கூட, ஆத்தை இவன் லைம்லைட்ல வந்து நம்மள சோத்துல மண்ணள்ளி போட்டுருவான்டான்னு பயப்படலாம். நீங்க உங்க கூட்டணி கட்சி, நீங்க திமுகவே கூப்பிட்டு நீங்களே அத முன்னெடுத்து பண்ணிருக்க வேண்டியது தானே. ஏன் அதுக்கான குடுக்கல? அப்போ இன்டைரக்ட்லி பெனிஃபிட்டிங் தி குரோத் ஆஃப் பிரசஸ் இந்து முன்னணி பிஜேபி இன் தமிழ்நாடு. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றத்துல கொடுத்த அனுமதின்றது வந்துட்டு இட் இஸ் a டைரக்ட் அட்டாக் ஆன் சிறுபான்மையினர். அது முஸ்லீம்களா இருக்கட்டும், எஸ்சி எஸ்டியா இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்டவங்களா இருக்கட்டும், எல்லார் மேலயும் தொடுக்கப்பட்ட அது. அது கண்டிப்பா அது அசிங்கம் தான். அதெல்லாம் வந்துட்டு இவனுங்களுக்கு மதிப்பே கிடையாது. கேட்டா கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்னா திரௌபதி அம்மன் கோயில்ல மட்டும் எப்படிடா கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு மேல மேல்முறையீடு பண்ணி அது நிறுத்தப்பட்டுச்சு, இங்கேயும் அதை பண்ண முடியல? அவன் யாரை கோட் பண்றான்? மூர்த்தி வந்து 144ஐயும் தாண்டி ஒரு திமுக விழா சார்பா அவ்வளவு கூட்டத்தை நடந்து கொண்டு போறான்றத கோட் பண்ணி தானே வாங்கினான். 144 போடப்பட்ட மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல அவ்வளவு பேர் கூடுறதுக்கு அனுமதி அளிச்சுச்சு போட்டு. அதை நீ மேல்முறையீடு பண்ணி சமூக பதற்றம் நிலவுது, இதனால நிறைய ரிப்பர்கஷன்ஸ் நடக்கும், பிரச்சனை வரும்னு சொல்லி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னால அதை ஸ்டாப் பண்ண முடியலன்னா வேற எதை உன்னால ஸ்டாப் பண்ண முடியும்? இல்ல, இத பத்தி வந்து நீ கேட்டேன்னு வச்சுக்கோங்க சச்சினு. அது தெரியுமா? இது தெரியுமா? கோர்ட் ரூல்ஸ் தெரியுமா? இப்ப ஃபைல் பண்ணணும், எப்ப ஃபைல் பண்ணணும் தெரியுமா? சம்மந்தமே இல்லாம பேசுவானுங்க. ஆமா. அது வந்துட்டு என்ன சொல்லலாம் தெரியுமா? அதாவது டீ டைம்க்கு முன்னாடி அந்த 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 தீர்ப்பு குடுக்கப்பட்டுச்சு. நாங்க வந்து லஞ்ச் டைம்ல குடுத்துட்டா, நாங்க டீ டைம்ல நாங்க அத மேல்முறையீடு பண்ணி நாங்க அறுத்து தீர்ப்பு வாங்கிருவோம். கிழிச்சிருப்பாங்க அப்படியே. ஆமா. அதாவது அடுத்த 2 நாள் வந்து போட்டு லீவு பாஸ். அதனால நாங்க மேல்முறையீடு பண்ணோம். ஐ அம் வெரி சாரி. இவனுங்க சை. சச்சின், மத நல்லிணக்க போராட்டத்துக்கு வந்து இவங்க அனுமதி கொடுக்கலாம், எப்படி கொடுப்பானுங்க? இவங்க மதம் எல்லாம் ஒன்னாகி நல்லிணக்கமா இருந்தா இப்ப எப்படி வச்சு அரசியல் பண்ண முடியும் டிஎம்கேனால? அப்பதானே பூச்சாண்டி வந்துருவான், திமுக பிஜேபினால உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப எல்லாமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் என்னதான் கையில எடுப்பானுங்க? அவனுங்களுக்கு எப்பயுமே இது ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது. இந்த பதட்டத்தை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? பிஜேபி வச்சுதான் காலங்காலமா வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதானே ஓட்டு வரும் இல்ல, மைனாரிட்டிஸ் வந்து. இவனுங்க ஸ்ட்ராட்டஜியே ரொம்ப சிம்பிள்னா, வீட்டு கேட்டு முன்னாடி கத்தி வச்சு நீ மிரட்டு, நான் யாருக்கும் தெரியாம உங்க வீட்டு பின்னாடி போய் வீட்டுக்குள்ள திருடிட்டு ஓடிடுறேன். இதுதான் 2 பேரும் கூட்டு களவாணிங்க தான். இதேதான் இவனுங்க. இத சொல்ற நம்ம தளபதிக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு அபியூஸ் பண்றாங்க. இந்த பாலிடிக்ஸை எடுத்துட்டு போய் ஆகணும். இவங்க 2 பேர் ஒண்ணுன்றது
எஸ் 2026 எலெக்ஷன் வரைக்கும் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஐயோ, அதை அவரு சொல்லக்கூடிய ஒரே கிரவுண்டுக்கெல்லாம் வந்து சக்தி இத மைக்க பிடிச்சு பேச ஆரம்பிச்சாருன்னா அவ்வளவுதான், பித்து பிடிச்சிரு மாட்டிருக்கே. பைத்தியம் தான். அங்கிட்டு அவங்க கேன்வாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இங்கிட்டு இவர் வந்துட்டு அந்த கூட்டத்தெல்லாம் அள்ளிட்டு போயிடுவாரு. இவங்க நெருக்கடியா ரோட்ல நிக்கணும். இன்னும் அவரு களத்துக்கே வரலப்பா, வந்தாருன்னா தாங்க மாட்டீங்கப்பா ஃபுல் டைம்லாம் வந்தா.